இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடின் சுஜன். சர்வதேசத்தின் பல பாகங்களிலுமிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பாக மக்களின் கருத்தறியும் குழுவின் இறுதி அறிக்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் இன்று கையளிப்பு. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று காலை 8 மணி முதல் அடையாள பணி பகிஷ்கரிப்பில். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட வீடுகள் தொடர்பிலான கணக்கெடுப்புகள் முன்னெடுப்பு. தேசிய வீடு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிப்பு. நாட்டில் நிலவுகின்ற சீரற்ற வானிலை காரணமாக 5 மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண் சரிவு அபாய எச்சரிக்கை. பிரேசிலுக்கு சென்றிருந்த வேளையில் காணாமல் போன ஆஸ்திரேலிய பிரஜை தொடர்பில் தொடர்ந்து மர்மம். தொடர்வது விரிவான செய்திகள். புதிய அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பாக மக்கள் கருத்தறியும் குழுவின் இறுதி அறிக்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் இன்று கையளிக்கப்பட உள்ளது. இறுதி அறிக்கையினை நாளை சபாநாயகருக்கும் எதிர்வரும் 7ஆம் தேதி ஜனாதிபதிக்கும் கையளிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக மக்கள் கருத்தறியும் குழுவின் தலைவர் ரால் விஜயநாயக்க கூறினார். சபாநாயகர் ஊடாக அரசியலமைப்பு சபைக்கு அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பான இறுதி அறிக்கையினை வழங்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் மக்கள் கருத்தறியும் குழுவினால் நாளை ஊடக சந்திப்பு ஒன்று நடத்தப்பட்டு அதனூடாக அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான இறுதி அறிக்கை வெளியிடப்பட உள்ளது. அதன் பின்னர் ஆன்மீக தலைவர்களுக்கும் இதன் பிரதிகள் வழங்கப்பட உள்ளதாக புதிய அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பாக மக்கள் கருத்தறியும் குழுவின் தலைவர் சுட்டிக்காட்டினார். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று காலை 8 மணி முதல் அடையாள பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட உள்ளனர். உள்ளிருப்பு பயிற்சி நடவடிக்கைகளுக்காக மருத்துவர்களுக்கான நியமனங்களை வழங்கும் போது மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளது. தமது கோரிக்கைகள் குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தாவிடின் கடும் தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் நலிந்த ஹேர தெரிவித்தார். அத்துடன் காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வெள்ளம் மற்றும் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட கொழும்பு, கம்பஹா மற்றும் கேகாலே ஆகிய மாவட்டங்களில் இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட மாட்டாது. அவசர சிகிச்சை பிரிவு தொடர்ந்து இயங்க உள்ளதுடன் சிறுவர் வைத்தியசாலைகள், சிறுநீரக வைத்தியசாலைகள் மற்றும் பிரசவ விடுதிகளுக்கு இந்த பணி பகிஷ்கரிப்பு பாதிப்பை ஏற்படுத்தாது எனவும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் நலிந்த ஹேரத் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் பிரச்சினை தொடர்பில் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க முடியும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் பாலித மஹிபால தெரிவித்துள்ளார். வைத்தியர்களின் நியமனம் தொடர்பில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அரச வைத்திய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தியதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் குறிப்பிட்டார். அத்துடன் இந்த பணி பகிஷ்கரிப்பு அநீதியாக முன்னெடுக்கப்படுவதாகவும் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். முச்சக்கர வண்டியின் பயணிகள் இருக்கையில் 3 பேருக்கு மேல் பயணம் செய்தால் நபருக்கு தலா 500 ரூபாய் வீதம் தண்டப்பணம் அறவிடப்பட உள்ளது. தற்போது அமலில் உள்ள தண்டப்பணம் போதுமானதாக இல்லை என வீதி பாதுகாப்பிற்கான தேசிய சபையின் செயலாளர் வைத்திய சிசிர கோத்தாகோட தெரிவித்துள்ளார். முச்சக்கர வண்டி சாரதி மற்றும் அதில் பயணம் செய்பவர்களும் ஆசனப்பட்டி கட்டாயம் அணிந்திருக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். திருகோணமடம் மருதகணன் வில்ல பகுதியில் கிருந்தலை 20 மைல் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் போலீஸ் உத்தியோகஸ்தர் உள்ளிட்ட 5 பேர் வரை காயமடைந்துள்ளனர். குருநாகலில் இருந்து வெளிக்கந்து நோக்கி பயணித்த கேப் வண்டி ஒன்று வீதியை விட்டு விலகியமே கடமையில் இருந்த போலீசார் மீதும் மோட்டார் சைக்கிள் ஒன்றின் மீதும் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் புலனறுவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2011ஆம் ஆண்டு கட்டுநாயக்கவில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ரோஷின் ஜானக உயிரிழந்து நேற்றுடன் 5 வருடங்கள் பூர்த்தியடைந்துள்ளன. மகன் இறந்த சோகத்தில் இருந்து இன்னமும் மீண்டு வரவில்லை. நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் அவரை தேடி அவருடைய வீட்டுக்கு சென்றனர். அன்றைய தினம் ஏற்பட்ட மோதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதே அந்த தாயின் வேண்டுகோளாக இருந்தது. எங்களுக்கு இன்னமும் நீதி கிடைத்தது என்று சொல்ல முடியாது. பிள்ளையின் உயிரை பணத்தில் மதிப்பிட முடியாது. வழக்குடன் தொடர்புடைய சாட்சியாளர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர். மோதலினால் கை கால்கள் உடைந்து வேலைகள் செய்ய முடியாமல் சிலர் உள்ளனர். அவர்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இறுதியில் என்னுடைய மகன் உயிரிழந்ததுதான் நடந்தது.
வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட வீடுகள் தொடர்பிலான கணக்கெடுப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தேசிய வீடு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இது தொடர்பிலான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அதன் செயலாளர் லக்விஜய சாகர பலான் சூரிய தெரிவித்தார். அடுத்த மாதத்திலிருந்து ஒன்றிணைந்த வீடுகள் அபிவிருத்தி தொடர்பிலான வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். நாட்டில் நிலவுகின்ற சீரற்ற வானிலை காரணமாக 5 மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கண்டி, கேகாலை, நுவரெலியா, ரத்னபுரி மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இதேவேளை மஸ்கலியா, காட்மோட் தோட்டத்தில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை காரணமாக 48 குடும்பங்களைச் சேர்ந்த 217 பேர் வரை இடம்பெயர்ந்துள்ளனர். மேலும் மண் சரிவு அபாயம் காரணமாக களுத்துறை, திரிபுவன மாவட்ட பகுதி மக்களும் இடம்பெயர்ந்துள்ளதாக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். அத்தோடு மண் சரிவு அபாயம் காரணமாக அகலவத்தை மிகஸ்தேன மாவட்ட வைத்தியசாலையின் 2 வார்டுகள் அகற்றப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டின் 5 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. கண்டி, கேகாலை, நுவரெலியா, ரத்னபுரி மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களுக்கே இந்த மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹி. நாட்டின் சில மாகாணங்களில் மழையுடன் கூடிய வானிலையே காணப்படும். மத்திய, சப்ரகமுகம், மேல், வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் மன்னார் மாவட்டத்தில் பல இடங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் குறிப்பாக மேற்கு, வடமேற்கு மாகாணங்களில் சுமார் 75 மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாடு முழுவதிலும் குறிப்பாக மத்திய மலைப்பிரதேசத்தின் மேற்கு சரிவுகளிலும் இடைக்கிடையே பலத்த காற்று வீசக்கூடும். இதேவேளை நாட்டின் கரையோர பகுதிகளிலும் மழையுடனான வானிலையை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் எதிர்வு கூறியுள்ளது. பிராந்தியங்களை பொறுத்தவரையில் குற்றலம் தொடக்கம் கொழும்பு, காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கிழக்கு கடல் பிராந்தியங்களில் சில இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்திற்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். குற்றலம் தொடக்கம் மன்னார், காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான, அத்துடன் மட்டக்களப்பு தொடக்கம் பொத்துவில் ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 60 முதல் 65 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். இதேவேளை நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசும் சந்தர்ப்பங்களில் கடல் பிரதேசங்கள் இடைக்கிடையே கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். 896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.